எல்லாருமே போயிட்டாங்க. அன்பான இருக்க ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆந்திரால ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம பாலாத்துக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு அணையில குளிக்க போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இயற்கையின் மடியில் இளைப்பாற தயாரா? இடத்துக்கு எப்படி வரணும் எல்லாம் இதெல்லாம் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. கடைசியாக லாஸ்ட்டாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பொகல் ரேவன் சொல்லுவாங்க. இது வந்து பாலாறுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன அணை. அதாவது ஆந்திராக்குள்ள பாலாறு நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன அணை. இந்த அணை வந்து சுத்தமா ஆழமே இல்லாத ஒரு அணை. ஃபேமிலிஸ் வந்து சேஃபா குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அணை. இப்போதைக்கு தெரிஞ்சுக்காங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக நான் வீடியோல சொல்றேன். செம, எவ்வளோ தூரம் போனாலும் ஆழமே இல்லாத ஒரு அணை ஃப்ரெண்ட்ஸ் இது. அதாவது அணைகள்லே சேஃபான அணை. ஃபேமிலியோட வரமான இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பராக அங்கே பாரு பின்னாடி எல்லாமே போயிட்டாங்க. நாங்கள் ஒரு பசங்களெல்லாம் ஒரு குரூப்பாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அங்கே நின்றேன். நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம் வாங்க. செம்மையாக இருக்கும், செம்ம அட்வென்ச்சரு, செம்ம ஜாலியாக இருக்கும். கும்பலெல்லாம் அங்கே தங்கிட்டாங்க. லோக்கிமா இப்படி போகிறாங்க. லோக்கிமாவும் ஷைனிமாவும் இந்த படிக்கட்டை இறங்க போகிறோம். படிக்கட்டு தெரியுதா? ரொம்ப வழுக்கும், பார்த்துக்கணும். தெரியுதா எவ்வளோ வழுக்கையாக இருக்குங்க? ஹாய் இரா வர தெரியுதா? இப்போது பயங்கரமாக வழுக்கும் மேலே. எங்கள் பாப்பா வேறு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆழமே இல்லாத ஒரு அணை. ஃபேமிலிஸ்க்கு குழந்தைங்களோட வர்றதுக்கு சேஃபான அணை. ரொம்ப செம்மையாக இருக்கும். நான் சும்மா அந்த அழகெல்லாம் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜிப்சி கமல். நான் ஒரு இயற்கை ஆர்வலன். இயற்கையில போயிட்டே இருப்பேன். இயற்கையில சாகச பயணங்கள், மலையேறும் பயணங்கள், அட்வென்ச்சர்ஸ், ட்ரெக்கிங் இந்த மாதிரி பண்ணுவேன். முதலாவது நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம வந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் அந்த இயற்கை சாகச பயணங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் ஒரு பெரிய பள்ளத்தாக்கை இறங்கி அதுக்கப்புறம் அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த அணைக்கு நாங்கள் போனோம். ஆட்டோ பேசிட்டு போனோம். ஆட்டோ பேசிட்டு ஒரு குடும்பமாக போனோம். நாங்கள் வந்தோம் ஃபேமிலியாக. ஆட்டோ வந்து ஓரளவுக்கு மேலே வர முடியல. அவர் ஓரளவுக்கு மேலே தான் டிரைவிங் பண்ணார். இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே வர முடியல. ஆட்டோ அங்கேயே நிப்பாட்டிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு கார்லையோ பைக்கில் வரீங்கன்னா நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டுவாங்க. அதில் ஓட்டிட்டு வாங்க. ஏன்னாக்கா இந்த ரோடு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வந்து கோயில் கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணி போகலாம். வந்துட்டோம். ஹாய் காய்ஸ். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஷைனிமா ஜாலி. லைக்மா பத்திரம் பாத்துக்கா. ஏ ஷைனி செம்ம ஆளம். நில்லு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆழம் பாருங்க. பாருங்க தனுஷ் நிக்கிறான். இவ்வளவுதான் ஆழம். ப்ரோ ஆழம் காட்டுங்க. ப்ரோ ஆழம் காட்டுங்க. இவ்வளவுதான் ஆழம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபேமிலிஸா வந்தாலும் சேஃபா வரலாம். செம்மையா இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஒரே இடத்துல லைன்ல உட்காருங்கடா. தண்ணி கேமரா மேல தண்ணி வருது. ஓகே உட்காந்துட்டீங்களா? சூப்பர் வெரி குட். எங்க பாப்பாவே நிக்குது. இவ்வளவுதான் ஆழம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மல்ல ஷைனிமா? சூப்பர் ஜாலி என்ஜாய் பண்ணு. சரி ஓகே, பாப்பா பாத்துக்காங்க. ஹாய். நிப்பாட்டுமா. மண்ணு ஃபுல்லா மேட தள்ளிட்டேன். டூரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க, டூரிங் டாக்ஸ் மாதிரி மண்ணில் வந்து தள்ளிட்டு பாப்பாவை நிப்பாட்டுறோம். ஆல்ரெடி பாப்பாவுக்கு கழுத்து வரைக்கும் தான் வருது. இருந்தாலும் மண்ணில் கொஞ்சம் நிப்பாட்டுமா. ஓகே
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். ஏன்னா எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கலாம் போயிட்டு. நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ ஆழம் பாருங்கள். கொஞ்சம் தான் நான் காட்டுறேன். எனக்கு இடுப்பளவுக்கு கூட வரல, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்க. இப்படி திரும்பலாம். பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேரா அஜித் குமார். அஜித் குமார், ஓகே, நன்றி. உங்க பேர் சொல்லுங்கடா குட்டி. உங்க பேரு? கிரண், வெரி குட். எந்த ஊர்ல? ஓ, தனசேகர் கிரண் 2 பேரும் 8th தானா? எந்த ஊர்ல? திருப்பத்தூர் பக்கம் புதுப்பேட்டையா? ஓகே, வெரி குட். மலை மேலே ஏறலாம் வரீங்களா? ஏன் அப்படியா? அப்படியா ப்ரோ? மீன் இருக்கா ப்ரோ? கிடைக்கல எதுவும்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆத்துலயே வந்து கடைசி வரையும் நடந்து போயிட்டு அங்க போயிட்டு அந்த மலை மேல ஏற போறோம். நம்ம அங்க வந்து செம்மையான புல்வெளிகள்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த வியூ எல்லாம் செம்மையா இருக்கும். கடைசியில போடுறேன், அது வரைக்கும் மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. புதன்கிழமை காலையில போட்டு பாருங்க. அந்த பேர் நான் தரேன், எழுதி வச்சிருக்கேன், அது தரேன், அதில் போட்டு பாருங்க. சரியா? நல்லா படிப்பீங்களா? ஓகே, சூப்பர், வெரி குட். என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? ஓகே, இயற்கை என்ன பிடிக்குமா? இயற்கை என்ன? பசுமை, செடி, மரம், கொடி, மலைகள், ஆறுகள், ஓடைகள், இதுதான் இயற்கை. தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நேச்சர்னு சொல்லுவாங்க. சரி, போதும். ஃபாரஸ்ட் நேச்சர், ஆமாம், வெரி குட். ஆழமா இருப்பது பயம், பரவாயில்லையா? வருவீங்களா? நீங்க கடைசி வரையும் போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் போயிட்டு வந்துருக்குறானுங்க சின்ன சின்ன பசங்க. சூப்பர்ரா, நீங்க உண்மையிலே பிரேவ் கிட்ஸ்டா. ஓகே, நீங்க போங்க, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மலை மேலே ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிவிட்டு மலை மேலே ஏறினோம்னா அந்த சைடு போனோம். நான் ஃப்ரண்ட் கேமரா கட்டுற பாருங்க. மலை ஏறினோம்னா இந்த ஓரமெல்லாம் வந்து ஆழமாக இருக்கும், மைக் நனைஞ்சிரும். என்ன பண்ணுறதுன்னா இந்த ஓரம் ஏறிட்டு அப்படி போயிட்டு அதான ஒரு கல்லெல்லாம் இருக்குது அந்த பக்கம், அந்த பாறைங்களா, அது மேலே ஏறி அந்த மலை மேலே போகலாம். ஓகேவா? தூரம் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அங்கே இருக்காங்க. Hi, myself Rishi, myself Vamshi, myself Lohit, Harshavardhan. Okay, nice meeting you, bro. Thank you. Gypsy Kamal. Nice to meet you, bro. Student Asana. Nice meeting you, bro. Follow you on YouTube. Thank you, bro. Thank you. Thank you. பசங்க வந்து குப்பம் மெடிக்கல் காலேஜில் மெடிசன் படிக்கிற பசங்க. எல்லோரும் நல்லா பேசினாங்க, பேர்லாம் சொன்னாங்க. வந்து அப்படியே வந்து நான் ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இப்படி அங்கே இருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டுருக்கேன். அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்கள். டேம் அங்கே பாரு, அணைக்கட்டிருந்து வந்துகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ அங்கே போயிட்டு அந்த மேலே போனோம் நம்ம. அதுதான் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். மேலே போயிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த க்ரீன் மெடவ்ஸ் இல்லை, ஒரு ஸ்டெப்பாக இருக்கிற மெடவ்ஸ் மாதிரி இருக்குது. அந்த புல்வெளிகள் போயிட்டு, அடுக்கு புல்வெளிகள், உண்மையான புல்வெளி சதுரமாக இல்லை, நம்ம போய் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்னென்னா, எழுத்தாளர் தோழர் ராஜமுருகன் இருக்கார் இல்லைங்களா, இயக்குனர், அவரோட ஒரு உரையை கேட்டேன். ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய இளைஞர்கள் 2 விஷயம் செய்யணும், அதுதான் அவங்கள வந்து உயிர்ப்போட வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து வாசிப்பும் பயணம் பண்ணுவதும். பயணங்கள்னா வெறுமனையாக வந்து சிட்டிஸ் பயணம் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல், ஒரு கண்ட்ரி சைடை நோக்கி, ஒரு இயற்கையை நோக்கி, ஒரு மலை ஏறுறது, இந்த மாதிரி ஒரு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெரெயினில் மலை ஏறுறது, இந்த மாதிரி டெரெயினில் மலையேற்றம், அப்புறம் ஒரு அட்வென்ச்சரு, சாகச பயணங்கள், இது செய்கிறது வந்து
இளைஞர்களை உயிர்ப்போட வச்சுக்குமா. நம்மளை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள். ஸ்பிரிச்சுவலாக இப்போ நான் ஒன்று ஸ்பிரிச்சுவல் கை, நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறேன். அதே தாண்டி சிலதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து இது அடிப்படையாக வந்து பொதுவாக வந்து மக்களை வந்து உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. குறைஞ்சிட்டே வருதுல்ல, அப்போது இந்த சைடு போயிடலாம்னு நினைக்கிறேன். மேலே ஏறிடலாம். ஆக்சுவலாக அந்த சைட்லாம் ஏறவே முடியல, ஆழம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இந்த பக்கமாக ஆழம் இருந்தால் கஷ்டம், ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆழம் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா மைக்கெல்லாம் இருக்குது, ப்ளஸ் கேமரா இருக்குது, நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏறிட்டு அங்கே மேலே போகணும். அங்கே மேலே போயிட்டு எதிர்தா எங்கே நாங்கள் போகணும். அந்த அழகான ஒரு பசுமையாக இருக்கிற அந்த மலையை போயிட்டு அந்த இடத்துக்கு நம்மளோட மெயின் இதுக்கு போவோம். இப்போ அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க, பின்னாடி காட்டுறது தெரியுதா? ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இதில் ஆழமாக இருக்கும் போல இருக்கு. எங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு வந்துட்டேன், நெஞ்சுக்கு மேலே போயிட்டுருக்கு. ப்ளஸ் நம்ம வந்து இப்போது கரையேற முடியாது போல இருக்கே பாருங்க, ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்கு. போக போக ஐயோ ஒவ்வொரு அடியாக பார்த்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே போயிட்டோம்னா நம்ம கரையேறிடலாம். ஆனால் பார்த்தா மைக் வேறு நினைஞ்சிடும். மைக் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். இல்லை அங்கே மட்டும்தான் இருந்துச்சு, இந்த ஓரத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. இது பாருங்க வந்துட்டோம், தெரியுதா? அப்பா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் வேறு போடல முள்ளுலாம். அப்பா இங்கே பாருங்க எல்லாம் வந்தோம். மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும், ட்ரெக் பண்ணுவோம். இதுதான் உண்மையான அட்வென்ச்சர் ட்ரெக்கிங். உண்மையான அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் இந்த ஆரம்பிப்பது. இந்த இடத்த பாருங்க வந்து அடப்பாங்களா, வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் பாருங்க, இந்த மரத்தை வரையும் போது அங்கேருந்து வழி இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மேலே அந்த மலைக்கு போகணும்ல, அங்கே போகணும். ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு முயற்சி தானே. இந்த மரத்து வரையும் வந்துட்டோம். இங்கேருந்து வழி இருக்கா? ஆகா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு நான் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இங்கே பாருங்கள், இதுதான் தனக்க மரம். தனக்க மரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வந்து லைட் வெயிட்டடான மரம், சீக்கிரமாக உடையக்கூடிய அந்த வுட்டு மரம். இது ரொம்ப லேசான மரம். இது மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல எங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதில் வந்து ஒரு காய் வைக்கும். அந்த காய் வந்து காத்தாடி மாதிரி இருக்கும், 2 ரெக்கையோட. அது வந்து அந்த காய் காஞ்சி விழுகிற போது அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே விழுகும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பியூட்டிஃபுல்லான ஒரு மரம். ஐயோ வழியே இல்லையே, நான் வேறு செப்பல் ஷூ எதுவும் போட்டு வரல. சரி அந்த பக்கம் போய் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வழி இல்லைங்க பாருங்கள், கீழே எதுவும் வழி இல்லை தெரியல பாருங்கள். அந்த பக்கம் போவோம் திரும்ப. செருப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்வென்ச்சர்லாம் இருக்குது, அந்த மலை மேலே ஏறி சூப்பரான வியூ இருக்குது, அதையும் காட்டுறேன். தேங்க்யூ. நம்ம இப்படி வந்தோம், ஏறி அந்த கரையில் ஏறி இப்படி வந்தோமா, கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ரைட் எடுப்போம். தப்பான பாதை எடுத்துட்டோம். வாழ்க்கையும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாதை மிஸ் ஆனாலும் வாழ்க்கை வந்து எங்கேயோ போய் முற்றிட்டு நிற்கும். திரும்ப அதை ரொம்ப டேலண்ட்டாக ரொம்ப அனலைஸ் பண்ணி திரும்ப ட்ராவர்ஸ் பேக் பண்ணணும். ட்ராவர்ஸ் பேக்குன்னா திரும்ப வந்து அதை வந்து அந்த வழிகளிலே போய் அதை சரிப்படுத்துறத ட்ரை பண்ணணும். ஐயோ பாருங்க வேலை படுத்து. ஐயோ அங்கே பாருங்க பாருங்க. வா செம வர பிளேஸ், சரிதா? మీ పేరు? మోహన్ కృష్ణ బ్రో. మోహన్ కృష్ణ. ఓకే. సురేంద్రనా? ఓకే. అయితే పేరు చెప్పాము నీకు. తీయలేదు, కట్ చేస్తాను. దారుంది ఎట్లా ఉంది, కాళ్ళ ముళ్ళు తచ్చిటే இருக்கு. ஆகா இதுதான்டா வாழ்க்கை. அப்படியே சும்மா தானே அப்படின்னு இருங்க. 2 கேமரா போடுறேன், முள்ளு அரைச்சிக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாக்குறீங்களா, அதுதான் சம்மிட். நான் போய் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க, இதான் ஃபைனல், அந்த மேல சம்மிட். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஆரம்பத்துல சில பேர்லாம் மீட் பண்ணல, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம அப்புறம் தான் சம்மிட் கிட்ட போறதை காட்டுவோம். நான் எப்போ சொல்கிறது தான், எப்போ சொல்கிற டைலாக் ஒரு சொல்லுவோம்ல, பைபிள் வாசனம், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவும், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஸோ இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் போயிருந்தோம். அந்த கோயில் கிட்ட இருந்து இறங்கி நடந்து போறோம் பாருங்க. இப்போ நேத்து நைட்டே ஒரு பேட்ச் வந்துட்டாங்களா இங்க. நேத்து மதியம் வந்து நைட்லாம் இருந்திருக்காங்க. சமைச்சிங்களா? ஓகே ஓகே, சூப்பர். வீடியோ எடுக்கலாமா? இது வந்து எங்க ஒய்ஃபோட தங்கச்சி, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எங்க மிஸ்ஸஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் எங்க ஒய்ஃப் இன்னொரு தங்கச்சி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எங்க இருந்து வந்துக்கிறீங்க? எங்க இருக்கு அந்த கொட்டாலூர்ன்றது? ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஓ, பக்கம் தானா? ரொம்ப சந்தோஷம். ஜிப்சி கமல் சொல்றீங்களா ஒரு வாட்டி? ஜிப்சி கமல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் மத்தியமே வந்துட்டாங்களாம், இன்னைக்கு வரை இருந்திருக்காங்க பாருங்க இங்கே. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. உதயா, சரி சரி. ஹாய் அப்பு, செர்ரி, ஹாய். ஜிப்சி கமல் கா, ஜிப்சி கமல் வாய்ஸ்ல போடுங்க, ஜிப்சி கமல் வந்து. டன். ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப அந்த மலையை ஏற போறோம். அந்த மலையை ஏறி மேல அந்த வியூ எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரிங்க, சூப்பரா இருக்கும். அந்த வியூவை காட்டிட்டு அதோட நம்ம எங்க இருந்து வந்தோம், எப்படி வரணும், சென்னையில இருந்து எப்படி வரணும்ன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டினியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான வியூ, வர்த் வாட்சிங். மேல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. ஒன்றும் கிடையாது, பாருங்க இங்க வந்திருக்கோம், அங்கிருந்து வந்தோம், அங்கிருந்து தண்ணிலே வந்தோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை இங்கே வந்துட்டோம், ஓரளவுக்கு ஏறிட்டு வந்து உக்காந்துட்டோம். நான் எவ்வளோ தூரம் ஏறிக்குன்னு காட்டுறேன் பாருங்க, கீழே காட்டுறேன். இப்படி வந்திருக்கோம் பாருங்க, இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. விழுந்தோம்னா அவ்வளோதான், சும்மா கிருட்டுன்னு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்ன்னு போய் டமால்னு லேண்ட் ஆயிரும். ஓ, இந்த வியூவை பாருங்களேன், அப்பா. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலாமா? இந்த மேலே பாருங்க, இதெல்லாம் பாருங்க. வா, பைக் வரணும். இதுதான் சம்மிட்டு, அந்த இடம் தான். நம்ம அந்த மரத்துக்கிட்ட, அந்த 2 மரத்துக்கிட்ட போனால் சம்மிட் முடிஞ்சுது. நம்ம திரும்ப வந்துடுவோம், ஏறுவோம். அப்பா கொஞ்சம் மேலே வந்த பிறகு கொஞ்சம் முட்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் மிஸ் ஆச்சுன்னா, ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுனாலும் ஸ்ட்ரைட்டாக சர்ன்னு போய் டமால்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆக வேண்டியதான். அதான் ஒவ்வொரு அடியும் நமக்கு லெஃப்டாண்டு இருக்குது. அடேங்க அப்பா, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கும்பல் இருக்கிறது இப்போ தெரிஞ்சு கிளியரா. நம்ம ஃபேமிலி அங்கே இருக்காங்க, நம்ம இவ்வளோ மேலே இருக்கோம், தெரியுதா? இப்போ நம்ம அங்கே போய் உட்காரணும்னா, உட்காந்துட்டு இங்கேருந்து படம் பிடிக்கணுமா? எப்படி இவ்வளோ ஸ்டீப்பான இடத்துல கேமரா செட் பண்ணுறது? திடீர்னு கேமரா சர்ன்னு போய்ட்டு டமால்னு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, நம்ம கேமரா கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்துப்போம், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஏய், அங்கே பாரு, டேம் தெரியுதா? அணை. ஏய், அவசரமுங்க, அல்டிமேட் ஃபீல் இதெல்லாம். இயற்கையை ரசிக்கிற ஃபீல் இருக்கே, அந்த வேதனை இருக்கே, வேதனை. திவ்யா உண்மையிலே செம்மாது. எப்பா எப்பா, கிரவுண்ட் ஃப்ளோர் விட்டா கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுவோம் சார். பாருங்க, தெரியுதா? அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஏறாத மழை இல்லை, பொறுக்காது. இயற்கை ரசிக்கிற ஃபீல் இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு செம்ம ஸ்பேட். நீங்க
உட்காந்துட்டு வாழ்க்கையோட தார்பையை நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் வாழ்க்கையோட தார்பைன்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கையோட தார்பையை நீங்கள் வந்து சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தருக்கு போதி தர்மம் மாதிரி, புத்தருக்கு போதி தர்மம் மாதிரி ஒரு செம்மையான மரம். இது என்ன மரம்னு தெரியல. வாழ்க்கையோட தார்பை எங்கேருந்து தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாருங்க. இப்போ நான் ஃப்ரெண்டில் இந்த பாறையில் உட்காந்துட்டு அப்படியே வந்து இந்த மரத்தை பார்க்கணும். இந்த பாறையில் உட்காந்துக்கிட்டா இதுதான் வாழ்க்கையோட தார்பை. இந்த எட்ஜில் அடி அப்பா. சரி நம்ம போய் உட்காருவோம். தார்பை வந்து நமக்கு எதாவது கிடைக்கிறப்பா. வாழ்க்கையோட தார்பை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாழ்க்கையோட தார்பையை இப்போ ரிசீவ் பண்ணிக்க போகிறேன். என்னோட யாராவது ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களா எல்லாம் வாங்க. புத்தருக்கு போதி தர்மம் என்ன பண்ணிக்கணும். புத்தருக்கு போதி மரம் போல் இந்த ஜிப்சி கமலுக்கு இது என்ன மரம்னு தெரியல, சந்தன மரம்னு நினைக்கிறேன். கமலுக்கு சந்தன மரம். வாழ்க்கையோட தார்பை வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்வென்ச்சர் எப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எல்லோரும் வரட்டும், வந்து வாழ்க்கையோட தார்பை பெற்றுக்கொள்ளட்டும். செம்மையாக இருக்கும். செம்ம அட்வென்ச்சர்ஸ் பண்ணி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு உண்டான தார்பையை அவங்கவுங்க பெற்றுக்கொள்ளட்டும். அதே போல் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுமா, வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, நீங்களும் வாழ்க்கையோட தார்பையை பெற்றுக்கொள்ளணுமா, சேனலில் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க. ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி இடம் எப்படி வரணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இன்னும் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் நான் சொல்லலை, லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதை வரை வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி. அங்கே பாருங்கள் ஒரு கோயில் மாதிரி எது தெரியுதுங்களா? அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில். அது வந்து அந்த பக்கம் தகரகுப்பம் சைடு, தமிழ்நாடு பார்டர். ஆகா 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 ஆகா. சரி நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிடுவோம். ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டோம், குவாலிட்டி இருக்காது வீடியோ. ஐயோ ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி இந்த பக்கம் பார்ப்போமா? பாருங்களா, வாழ்க்கையோட தார்பை கிடைச்சது இதுதான். இந்த மரத்தடியில் தான் எனக்கு வந்து ஒரு வழி கிடைச்சிச்சுப்பா. ஒளி எனக்கு ஏற்கனவே கிடைச்சிச்சு, உண்மையான ஒளி. இது வந்து உலகத்தரமாக ஒரு ஒளி. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் அந்த அணை. அந்த அணையில் குளிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. சரி இனிமேல் நம்ம இறங்கி போயிடுவோம் கீழே. போதும் நமக்கு, ஓகேவா? இந்த வியூவை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஐயோ ஃபுல்லாக ஜூமின்ல இருக்குது. ஓகே, இந்த வியூவை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏதோ கத்துதில்ல. ஆக்சுவலாக மான்லாம் இருக்குங்க. மான் இருக்குது, மயில் இருக்குது. பசி இருக்காது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா என்ன? இவ்வளோ தூரம் வந்து இது மேலே ஏழை போனேன் எப்படி? போதி தர்மத்தை அடைஞ்சிட்டோம், சாரி போதி மரத்தை அடைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஃபைனலாக இறங்கிடுவோம். ஓகே நாங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். இது என்ன தெரியுங்களா? எங்கள் ஊர் பக்கம் போதை பில்லுன்னுவாங்க, லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஆனால் இங்கே வந்து லெமன் டீ அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. வீடு கட்டுவாங்கள்ல, பழைய போதை பில்லு வீடுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து போதை பில்லு வீடுன்னு தான் சொல்லுவாங்க அப்போல்லாம். அந்த இந்த போதை பில்லில் தான் வீடே கட்டுவாங்க. அப்பா இன்னும் வாங்க நல்லா போக போக போயிட்டே இருக்கே. இந்த பக்கம் பாருங்க, வியூ சூப்பராக இருக்குல்ல. அப்பா சரி இன்னும் கொஞ்சம் ஏறுவோம். போதை பில்லோட ஸ்மெல்லுக்கு போதை ஏறுமோ? அப்புறம் கீழே இறங்கி போகிறது எப்படி? என்ன பசங்க கத்துறானுங்க, பசங்க ஃபுல்லாக மப்பில் இருக்காங்க போல இருக்கு. ஆஹா ஐயோ செம்ம அட்வென்ச்சர் இதெல்லாம். இங்கே பாருங்க, அப்பா தெரியுதா இங்கெல்லாம்? இன்னும் போக போக எவ்வளோ நம்ம ஆசை தீர தீர அட்வென்ச்சர் பண்ணலாம், சாகசம் பண்ணலாம். ட்ரெக்கிங் நான் கீழேருந்து பண்ணிட்டு வந்தேன்.
வீடியோ எடுத்து நானே இன்னும் குளிக்கல. இறங்கி அதை நெஞ்சளவு கூட இல்லை, ஒரு இடுப்பு மேலே ஆழத்தில் இறங்கி போயிட்டுருக்கேனே தவிர போயிட்டு மேலே ஏற்ற வந்து நானே ஒன்றும் தண்ணியில் உங்களை தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க அந்த மரத்து மேலே என்ன பாருங்க. சரி நான் ஜூம் இன் பண்ணுறேன். சரி ஆடுது. ஆஹா, இது நீர்க்காக்காயா? இதை வந்து ஏதோ சொல்லுவாங்க, மூர்ஹென்னா இதை சொல்லுவாங்களா? மூர்ஹென்னு நினைக்கிறேன். நீர்க்காக்காய், தண்ணி கோழின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அதான் நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க, சூப்பராக இருக்குது. கிட்ட போய் எடுக்கிறேன். ஓகே. வந்து என்னென்னா நான் குளிக்கவே இல்லைல்ல, நான் அதாவது முங்கவே இல்லை. அதனால் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்கள கூப்பிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபுட்டேஜுக்காக ஒரு 2 முங்கு முங்கிட்டுறேன். போயிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான திங். அங்கே இருக்குது பாருங்கள் அந்த மரங்கள், பல்லாயிரம் வருஷமான பழைய மரங்கள். அந்த பழமையான மரங்களோட வேர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கு, ரொம்ப அதிசயமாக மேலே வந்திருக்கு. ஏன்னா இந்த இது அறுத்துட்டு நதி போய் அந்த தண்ணியெல்லாம் அறுத்து அதெல்லாம் சரித்து அப்படியே வேருங்கள்லாம் மேலே இருக்குது. அது ஃபைனலாக அதை பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு வாட்டி முங்கிட்டு சும்மா ஃபுட்டேஜுக்காக அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஆழம். ஃபைனலாக முட்டி போட்டால் கூட இவ்வளோதான். அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு எவ்வளோ பழமையான மரம். அந்த மரத்தை காட்டுறேன் தினேஷ். பெரிய ஆலமரம். இங்கே வேற பாருங்களேன், அது நதி போயிட்டு அந்த தண்ணி போயிட்டு கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு இருக்குது. வேறு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப இது அதிசயமாக பாருங்கள், எவ்வளோ அதிசயமாக இருக்குது. அதாவது எவ்வளோ பழமையான மரம்னு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வேரெல்லாம் பாருங்களேன், இது வேறு பாரு எப்படி இருக்குது. அதை இதே காட்டு. இவ்வளோ பழமையான மரம். அதாவது நதி போயிட்டு அந்த தண்ணி போயிட்டு வேற கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு கிடக்குது. ஆனாலும் அந்த மரம் வந்து நிலச்சி நிற்குது, எந்த புயலுக்கும் எந்த மழைக்கும் எந்த வெள்ளத்துக்கும் தாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன். நீங்கள் காரில் வர்றதுன்னா சென்னையிலேருந்து சென்னை பெங்களூர் ஹைவேஸில் நேராக நாட்றம்பள்ளி வந்துடுங்க. ஹைவேஸ்லேயே இருக்கும், சென்னை பெங்களூர் ஹைவேஸில். நாட்றம்பள்ளி வந்துட்டு அந்த ஹைவேஸ்லேயே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதுக்கு நேராக ரைட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரைட்டில் கட் பண்ணோம்னா ஒரு 10 கிலோமீட்டரில் ஆந்திரா பார்டருக்குள்ளே என்ட்ராகும். மல்லானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல வந்து பொகல்ரேவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்து பூதுகூரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு காட்டுக்குள்ள லெஃப்ட் எடுக்கணும். அது யார்கிட்டயும் சொல்லுவாங்க, கேட்குற வழியில நீங்க கேட்டுட்டே போகலாம்.